வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ராகி சப்பாத்தி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இந்த ஒரு கப்பு நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த கப்புக்கு ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி வேணும். இப்போ எப்படி பார்க்கலாம். இந்த கப்புக்கு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் ராகி. அதுக்கு இதே கப்பில் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். தேவைக்கு எவ்வளோ உங்களுக்கு உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும். தளதளான்னு வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த மாவை போட்டுடலாம். மாவை போட்டு கிண்டுங்க. ஆஃப் பண்ணிட்டேனா. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். சூடாக இருக்குது. இது கொஞ்சம் ஆறுறதுக்கு நீங்கள் பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி, பச்சை தண்ணி வச்சுக்கோங்க. அதில் கையை முக்கி அப்படி லேசாக அப்படி அமுக்கி விடுங்க. அப்போ தான் நமக்கு சரியாக பிசைய முடியும். இல்லாட்டா கை சுடும். நீங்கள் அப்படி பிசைங்க. இப்படி அழுத்தி இப்படி பிசைங்க. அப்போ உங்களுக்கு மாவு சாஃப்டாகிடும். இப்போ மாவு தயாராகிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக கையில் தடவி நீங்கள் அப்படி மாவுக்கு மேலே அப்படி வச்சுக்கோங்க. அப்போ மாவு உணராமல் காயாமல் அப்படி இருக்கும். இப்போ மாவு நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். மாவு தடவுறதுக்கு நான் ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். ராகி மாவை எடுத்து தடவிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ போடுங்க. மாவு போடுறதுக்கு அழகாக வருது. ஒன்றும் இல்லை, நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி தான் வருது. ஒன்றும் புடை ஒன்றுமே இல்லை, அழகாக வருது. இப்போ போட்டுடலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ மேலே பப்பிள்ஸ் வந்தாச்சு, மாற்றி போட்டுக்கலாம். இந்த பாருங்கள் எப்படி பொங்கி வருதுன்னு பாருங்கள். ரெடி ஆயாச்சு. இது இதுக்கு நம்ம தொட்டுக்க நீங்கள் பூண்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம், தக்காளி தொக்கு சாப்பிடலாம். நம்ம சப்பாத்தி வைக்கிற எல்லா குருமாவுமே நீங்கள் எடுத்துக்கலாம். பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் நெய் விட்டு சுட்டு கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு சப்பாத்தியை நான் புட்டு காணிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். புடுறதுக்கு அவ்வளோ இதாக லேசாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.